Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு வீடியோவில் நம்ம சின்க்ளியர் ராஸ் எழுதுனா ஒரு லாம்பட் நூன் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சின்க்ளியர் ராஸோடைய அவங்க யார் அப்படின்ற ஒரு ஆத்தர் இன்ட்ரொடக்ஷனை சிம்பிளாக பார்த்துடலாம். இந்த சின்க்ளியர் ராஸ் பார்த்தீங்கன்னா 1908 வந்து பிறந்திருக்காங்க. 1996 இறந்துட்டாங்க. இவங்க வந்து கனடாவை சேர்ந்த ஒரு ஃபேமஸான நாவலிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர். இவங்களுடைய ஒர்க் எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஒரு இந்த பீப்புள்ஸ், இந்த மனிதர்கள் வந்து வாழ்கிறதுக்கே ஒரு கனடாவில் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ அவங்க ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்ஸ்லாம் என்னென்னன்ற பற்றி தான் இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே இருக்கும். இவங்களுடைய ஒர்க்லாம் எதை பற்றி பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்பவே பாவர்ட்டி, ஒரு ஏழ்மையான நிலையில் வாழ்கிறது, ஒரு தனிமையில் வாழ்கிறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு இயற்கையை பற்றி இருக்கும், இந்த மனிதர்கள் படுற துயரத்தை பற்றி இருக்கும். இதை பற்றிலாம் தான் இவங்களுடைய ஒர்க்ஸ் தான் இருக்கும். இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் அண்ட் த ஷார்ட் ஸ்டோரி, த லாம்பட் நூன், அஸ் ஃபார் மீ அண்ட் மை ஹவுஸ் அப்படின்ற ஒர்க், அது மட்டும் இல்லாமல் இந்த லாம்பட் நூன், இது ரெண்டும் தான் இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்கு. இப்போ நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட சம்மரிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த டைட்டில் பாருங்களேன், லாம்பட் நூன் அப்படின்னாலே, லேம்ப்னாலே நமக்கு என்ன தோணும்? ஓகே, நைட்டில் வந்து விளக்கேற்றுவோம் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, லாம்பட் நூன், நூனுன்றது இந்த ஆஃப்டர்நூனை குறிக்குது. எப்படி மதியத்தில் எப்படி விளக்கேற்றுவாங்க? ஆனால் நைட்டில் தானே விளக்கேற்றுவாங்க. ஆனால் இந்த டைட்டில் பாருங்கள், லாம்பட் நூன், இது என்னத்தை ரெஃபர் பண்ணுதுன்னா, அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு டஸ்ட் ஸ்டாம், ஒரு மிகப்பெரிய ஒரு புழுதி புயல் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும், எங்கே திரும்பினாலும் டஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே முடியல, சொல்ல போனால் ஃபுல்லாகவே டஸ்ட்டு, அந்த இடமே ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் அந்த கொளுத்துறது தான் அந்த லேம்ப்பு. அந்த மதிய டைமில் அங்கே ரொம்ப இருட்டாக இருக்குது. எதனாலனா அங்கே ஒரு புழுதி புயல், டஸ்ட்டு ஸ்டாம் இருக்குது. ஸோ அதனால அந்த விளக்கை வந்து கொளுத்துறாங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா, இது வந்து கடைசியில் வந்து ஒரு ரொம்பவே சோகத்தில் முடியும். அதான் ஒரு ட்ராஜிக் எண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பால் அண்ட் எலன், இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இவங்களுக்கு வந்து ஒரு சில்ட்ரன் ஒருத்தவங்க இருக்காங்க. அது வந்து ஒரு நியூ பார்ன் பேபி, இப்போ தான் அந்த குழந்தை கிட்டத்தட்ட பிறந்திருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி. இதில் வந்து இவங்க இப்போ தான் இவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தையும் பிறந்திருக்கு. இவங்க வந்து அந்த கனடாவில் வந்து ஒரு அந்த டஸ்ட்டு ஸ்டாமில் வந்து அவங்க ஃபேமிலியை லீட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ரொம்பவே பெரிய டஸ்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அங்கே எலன் வந்து சுத்தமாக சந்தோஷமாகவே இல்லை. அவங்க வந்து ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு தனிமையில் இருக்க மாதிரி உணர்கிறாங்க. அவங்க வந்து பால் அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு அந்த ஃபார்மை விட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. எங்கே ஒரு சேஃபான இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்பட்றாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரொம்பவே துக்கத்தில் இருக்காங்க. எதை நினச்சின்னா, அந்த குழந்தைய நினச்சி. நம்ம வந்து ஒரு அடல்ட், நமக்கு வந்து ஏஜ் ஆனதுனால நம்மளால் இந்த டஸ்ட் ஸ்டாம் வந்து எதிர்கொள்ள முடியும், ஃபேஸ் பண்ண முடியும். பட் நம்ம பேபியால் இதை ஃபேஸ் பண்ண முடியாது. இந்த கண்டிஷன்ஸ் வந்து அது கண்டிப்பாக நம்ம ஃபேமிலியும் அஃபெக்ட் பண்ணும், நம்ம பேபியும் அஃபெக்ட் பண்ணணும்னு அவங்க நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. பால் வந்து ரொம்பவே அந்த ஃபார்மிங் மேலே, அந்த விவசாயம் மேலே வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கார். ஸோ அது எவ்வளோ தான் டஸ்ட் ஸ்டாம் வந்தாலும் அந்த இடத்த விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்ம நம்புகிறாரு, இன்றைக்கி இல்லைனாலும் சரி கண்டிப்பாக இந்த டஸ்ட் ஸ்டாம் வந்து கூடிய சீக்கிரம் மறைஞ்சிரும். ஸோ இந்த இடத்த விட்டு நம்ம போக வேணாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்காரு. பட் அந்த அவங்க ஒய்ஃப் எலனுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம இந்த இடத்த விட்டு போகணும், நம்ம அப்பா வீட்டுக்கு போயிடலாம், அங்கே போனால் நம்ம அவங்க வந்து ஒரு கடை மாதிரி வச்சுருக்காங்க, அதை நம்ம லீட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கலாம். பட் பாலுக்கு வந்து இந்த இடத்த விட்டு வர விருப்பம் இல்லை. ஏன்னா அங்கே ஒரு அந்த ஃபார்மிங்கை வந்து அவர் நம்புகிறாரு. அதே மாதிரி அந்த டஸ்ட்டு ஸ்டாமும் சரியாயிடும் அப்படின்னு நினைக்கிறாரு. அந்த ரொம்பவே அந்த நம்புகிறாரு, அந்த வெதர் வந்து கண்டிப்பாக அது மாறும் அப்படின்னு நம்புகிறாரு. பட் இது வந்து கண்டிப்பாக அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து அதால் ரொம்ப சீரியஸாக ஆகுது. டெய்லியும் அவங்க ஃபைட் பண்ணிக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே அடிச்சுக்கிறாங்க. பாலுக்கு விருப்பம் இல்லை போக. பட் அவங்க எலன் அவங்க வந்து போயே தீரணும் அப்படிங்கிறாங்க. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டோம் வந்து ரொம்பவே அதிகமாகுது. எலன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டினியூவாக இது வந்து அதிகமாகிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ ஒன் டே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பால் வந்து அவருடைய ஃபார்மில் வந்து குதிரைகளாக இருக்கட்டும், மாடுகளாக இருக்கட்டும், அதுக்கு வந்து அந்த தீனிலாம் வச்சுட்டு இருக்கும்போது எங்கேருந்தோ ஒரு மிகப்பெரிய சத்தம் வருது. இப்போ வந்து எலன் எங்கேயோ கத்துறாங்க. ஊர் மக்கள் எல்லாமே போய் பார்க்குறாங்க. அந்த டஸ்ட் ஸ்டாமில் எங்கேயோ பார்க்குறாங்க. அந்த குழந்தையும் காணோம், இவங்களும் காணோம். ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெரிய பெரிய புயல் மாதிரி வந்துருச்சு. பெரிய புயல் வந்ததுனால அந்த குழந்தை வந்து அந்த இறந்து போயிடுது அந்த அந்த டஸ்ட்டு ஸ்டாமில். ஸோ இப்போ வந்து எலன் கேட்குறாங்க, இப்போ உங்களுக்கு ஹாப்பியாக பால், இந்த டஸ்ட்டு ஸ்டாம் நின்றுச்சுல்ல பால் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இது அவங்க ஏன் இப்படி குறிக்கிறாங்கன்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் வரவே இல்லைன்ட்டீங்க, இந்த டஸ்ட் ஸ்டாம் குறைஞ்சிரும்னு சொல்லிட்டீங்க. பட் அதனால நமக்கு பேபியே இறந்து போயிடுச்சு, இப்போயாவது அந்த டஸ்ட் ஸ்டாம் நின்றுச்சா அப்படின்ற மாதிரி ஒரு சேடாக இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து எண்ட் ஆகுது. இதுதான் அந்த சின்க்ளியர் ராஸ் எழுதுனா த லாம்பட் நூன் அப்படின்ற ஸ்டோரி. இதோட மெயின் தீம்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் ஹியூமன்ஸ் அண்ட் நேச்சர், மெரிட்டல் கான்ஃப்ளிக்ட், poverty and hardship, isolation and loneliness, hope and despair,
the destructive power of the environment. In short, The Lamp at Noon presents the tragic struggle of a young couple against both the harsh prairie environmental and the growing conflict within their marriage. அதாவது ஒரு 2 கப்புள்ஸ் கல்யாணமான புது கப்புள் அந்த இயற்கைக்கு எதிரான அந்த டஸ்ட் ஸ்டாமை எதிர்த்து எப்படி போராடுறாங்க, அதனால் அவங்க எப்படி அந்த குழந்தை அவங்கள விட்டு போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த ஷார்ட் ஸ்டோரியை சின்க்ளியர் ராஸ் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு தேவையான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன வேணும்னு கேட்கலாம். ஓகே, பாய்.